ஹாய் ஹலோங்க. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பொரியல் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வெள்ளரிக்காய் பொரியலுங்க. ஸோ நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு பொரியல் பண்ணி பார்த்துருக்கீங்க. பட் வெள்ளரிக்காய் வச்சு பொரியல் பண்ணுறத பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது பாருங்கள். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்தளவுக்கு முத்தின வெள்ளரிக்காவை எடுத்துக்கணுங்க. அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி முத்தின வெள்ளரிக்காவை எடுத்து நல்லா அதில் இருக்க தோலெல்லாம் மேலே சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் மிளகாலாம் எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ ஒரு கடாயில் நம்ம எப்போவுமே எல்லா பொரியலுக்கும் பண்ணுற மாதிரி தாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதில் வெங்காயம் மிளகாலாம் போட்டு தாளித்து விடணுங்க. அதே மாதிரி தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் பொரியல் வந்துங்க அப்படியே டிட்டோ நம்ம சுரக்காய் பொரியல் மாதிரியே தான் இருக்கும். அதை விடவே ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டுட்டேன். ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கணுங்க. மீடியம் சைஸ் தக்காளி போட்டுட்டு அதையும் வணக்கி விடணுங்க. இந்த கோடை காலத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம வெள்ளரிக்காய் பொரியல் சுரக்காய் பொரியல்லாம் சேர்த்துக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பாடி நல்லா கூலாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஒரு கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கணுங்க. குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதில் வெள்ளரிக்காய் போட்டுங்க நல்லா வதக்கி விடணும். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சுரக்காயில் கூட கொஞ்சமாக தண்ணி தெளிப்போம். ஆனால் இந்த வெள்ளரிக்காய் பொரியலுக்கு வந்து தண்ணியே தெளிக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது நல்லா தண்ணி விடும். ஸோ உப்பு மட்டும் போட்டுட்டுங்க அதை வந்து ஓரளவுக்கு சிம்மில் வச்சு வேக விடணுங்க. ஸோ வெள்ளரிக்காய் பொரியல் ரெடி. தேங்க்யூ.